Daily. Taste the Daily. ₹10 டேப் கொண்டு ஏடிஎம்மில் ஆயிரக்கணக்கில் பணத்தை சுருட்ட முயற்சிக்கும் வடமாநில கும்பலின் கைவரிசை காட்சிகள்தான் இவை. சென்னை திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த நரேன்குமார் என்பவர் ஹிட்டாச்சி ஏடிஎம் சர்வீஸ் என்ற நிறுவனத்தில் பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகிறது. இவரை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தொடர்பு கொண்ட ஸ்டேட் பேங்க் வங்கி அதிகாரிகள் திருவான்மியூர் திருவள்ளுவர் நகரில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தில் ஏதோ கோளாறு ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை சரி செய்து தருமாறும் கோரியுள்ளனர். இதனையடுத்து காலை 8 மணிக்கெல்லாம் சம்பந்தப்பட்ட ஏடிஎம் மையத்திற்கு சென்று நரேன்குமார் ₹1500 பணம் எடுக்க முயன்றுள்ளார். அப்போது வழக்கம் போல் பணம் எண்ணப்படும் சத்தம் கேட்டாலும் நீண்ட நேரமாகியும் பணம் வராததால் அவர் சந்தேகமடைந்துள்ளார். இதையடுத்து ஏடிஎம் இயந்திரத்தை திறந்து பார்த்தபோது பணம் வரக்கூடிய வழி கருப்பு நிற அட்டை கொண்டு மறைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் ஏற்கனவே யாரோ வாடிக்கையாளர் ஒருவர் டெபிட் செய்திருந்த ₹1000 பணம் அப்படியே ஸ்டக் ஆகி இருந்ததையும் கவனித்தார். தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து பார்த்தபோதுதான் வடமாநிலத்தைச் சேர்ந்த இருவர் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது அம்பலமானது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணி அளவில் ஏடிஎம்மிற்குள் நுழைந்த வடமாநில ட்ரவுசர் கொள்ளையர்கள் அக்கம் பக்கம் யாராவது வருகிறார்களா என முதலில் நோட்டமிட்டனர். பிறகு பையிலிருந்து கருப்பு நிறத்திலான அட்டை ஒன்றை எடுத்ததுடன் அதன் இரு புறங்களிலும் டேப் ஒட்டி தயார் செய்தனர். அதன் பிறகாக ஊசி போன்ற ஒரு கருவியை கொண்டு ஏடிஎம்மின் மேல் பக்க கதவை அல்லேக்காக திறந்து பணம் வரக்கூடிய வழியை அடைத்துவிட்டு புறப்பட்டனர். கொள்ளை முயற்சிக்கான திட்டங்களை ஏற்பாடு செய்த பின்னர் கொள்ளையர்கள் இருவரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆன நிலையில் அடுத்ததாக வந்த வாடிக்கையாளர் ஒருவர் ₹1000 பணம் எடுக்க முயன்று பணம் வராததால் மீண்டும் திரும்பிச் சென்ற காட்சிகளும் சிசிடிவி பதிவில் இடம்பெற்றிருந்தன. இதனால் அதிர்ச்சி அடைந்த நரேன் உடனடியாக திருவான்மியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து விசாரணையை தொடங்கிய போலீசார் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஈசிஆரில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் தங்கியிருந்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் சிங், பிரிஜ்பன், சுமித் யாதவ் ஆகியோரை அடையாளம் கண்டு கைது செய்தனர். இவர்கள் மூவரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தான் உத்தரப்பிரதேசத்திலிருந்து சென்னைக்கு ரயிலில் வந்ததும் அதையடுத்து ஏடிஎம்களை குறிவைத்து பணத்தை கொள்ளையடிக்க முயன்றதும் விசாரணையில் தெரிய வந்தது. குறிப்பாக அதிகாலையில் டேப் ஒட்டி பணத்தை தடுத்து வைக்கும் இந்த கும்பல் இரவில் இதேபோல் இயந்திரத்தை திறந்து ஸ்டக்கான பணத்தை எடுத்துச் செல்ல திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே இதே பாணியில் ஞாயிற்றுக்கிழமை அன்று தாம்பரம் பகுதியில் உள்ள இரு SBI வங்கி ஏடிஎம்களிலும் கொள்ளை முயற்சி நடைபெற்றுள்ளதால் அந்த சம்பவத்திற்கும் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் தொடர்புள்ளதா என்றும் மிகப்பெரிய நெட்வொர்க் போல செயல்பட்டு திட்டம் தீட்டி கொள்ளையடிக்கிறார்களா எனவும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். லட்சக்கணக்கில் பணம் பொருளும் ஏடிஎம் இயந்திரத்தை சுலபமாக திறக்கும் அளவுக்கு இருப்பதை கொள்ளையர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் நிலையில் அதன் உறுதி தன்மையையும் பாதுகாப்பையும் ஏடிஎம் நிறுவனங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. மேலும் வெளி மாநிலங்களிலிருந்து பிழைப்பு தேடி வருபவர்களை கணக்கெடுத்து அரசு கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுப்பெற்றுள்ளது. Taste the Daily. Taste the Daily.